என்ன துணிவிருந்தால் என் குழந்தைகள் அனைவரையும் ஜுராசுரன் தாக்குகிறான். அவனுக்கு இதற்கான தண்டனை நிச்சயம் வழங்கப்பட வேண்டும். தாயே, கணேசா, தாயே, கணேசா, கௌரி, விநாயகன் வினை தீர்ப்பவனாவான். எனினும் அவனும் ஒரு பாலகனே. எனவே மற்ற பாலகர்களைப் போல் கணேசனும் ஜுராசுரனின் தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளான். வேண்டாம் தாயே. பிரபஞ்சத்தில் அனைத்து சிறுவர்களும் இந்த துன்பத்தில் சிக்கி தவிக்கின்றன. தாங்கள் என்னை மட்டும் குணப்படுத்தி விட்டால் அது மற்ற பாலகர்களுக்கு இலைக்கும் அமைதியாகும். தாங்கள் என்னை பற்றிய கவலையை துறந்து விடுங்கள். என்னுடன் தாங்களும் தந்தையார் மற்றும் தமையன் உள்ளான். இந்த கைலாயவாசிகள் அனைவரும் என்னுடன் உள்ளனர். என்னை விட அதிகமாக அந்த ஜொராசுரனால் கடுமையான ஜுரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளின் தாய்மார்களுக்குத்தான் தங்களின் உறுதுணை இப்பொழுது தேவை. நீ கூறுவது சரிதான் மகனே. ஜுராசுரனுக்கு அவனது கர்மத்திற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். எனினும் கௌரி, இல்லை மகாதேவா, நான் கணபதிக்காக மட்டும் இந்த முடிவை எடுக்கவில்லை. எந்த குற்றங்களும் செய்யாமல் ஜுராசுரனினால் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த அனைத்து அப்பாவி குழந்தைகளுக்கும் மகாகாளி நீதி வழங்குவாள். நீதி வழங்குவாள். இப்பொழுது உங்களது தாயார் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தின் எந்த ஒரு தாயாலும் என் கோபத்தில் இருந்து உங்களை காக்க இயலாது. மகாகாளி இருக்கும் வரையில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த குழந்தையையும் உனது தீய சக்தியால் ஒன்றும் செய்ய இயலாது. உன்னுடைய அழிவுக்கு உன்னை தயார் செய்து கொள் ஜுராசுரா. உனது எந்த சூழ்ச்சியும் உனது கர்ம பலனிலிருந்து உன்னை காக்கப் போவதில்லை ஜுராசுரா. தாங்கள் நிச்சயம் மகாகாளிதான். இன்னும் என் தரப்பில் செய்ய வேண்டிய காரியம் நிறைய உள்ளது. அதை தாங்களும் அறிய மாட்டீர்கள். தாக்குங்கள். உன்னால் என்னை எதுவும் செய்ய முடியாது மகாகாளி. அதை அறிந்து கொள் காளி. ஜுராசுரா,
வணங்குகிறேன் பிரம்மதேவா. உங்களிடமிருந்து எனக்கு சாகாவரம் தேவையில்லை பிரம்மதேவா. எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் அளியுங்கள். இந்த குகைக்குள் பாலகர்களை தவிர யார் இந்த குகைக்குள் நுழையக்கூடாது. அதன் மூலம் எனக்கு தீங்கு இழைக்க இயலாது. பாலகர்களாலும் எனக்கு எதுவும் நேர்ந்து விடக்கூடாது. என்னவாயிற்று மகாகாளி? நீ என்னை அழிக்க வந்தாய் என்றல்லவா நான் நினைத்தேன். அது இப்பொழுது இயலாது. ஏனெனில் நான் ஒன்றை மிக நன்றாக அறிவேன். ஏனெனில் பிரம்மதேவரின் வரத்தை நீ மீறமாட்டாய். முட்டாளே, இந்த குகையின் சுவர்கள் உன்னை காக்கும் என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தால் நான் கூறுவதை கேட்டுக்கொள். பிரம்மதேவர் உனக்கு வரமளித்த போது என்ன கூறினார்? ஆகட்டும் ஜராசுரா, நான் உனக்கு இந்த வரத்தை அளிக்கிறேன். ஆனால் எந்த அப்பாவி பாலகர்களையும் நீ தேவையின்றி தாக்கக்கூடாது. ஆனால் நீயோ அப்பாவி பாலகர்களை தாக்கி இருக்கிறாய். ஆகையால் அந்த கர்ம பலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அதற்கு எவரேனும் என்னை தேடி வந்தாக வேண்டும் மகாகாளி. எனது எண்ணம் பிரபஞ்சத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். அதை நான் செய்துவிட்டேன். இன்னும் சற்று நேரத்தில் எனது தீய சக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக பரவி பிரபஞ்சத்தின் அனைத்து பாலகர்களையும் அழித்துவிடும். அதை தடுக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும் மகாகாளி. ஏனெனில் இப்போது உன்னால் ஏனெனில் என்னை உன்னால் தடுக்கவே இயலாது. கணபதியையும் அதோடு மற்ற பாலகர்களையும் காப்பதற்கு என்ன வழி உள்ளது என்று கூறுங்கள் தந்தையே. கார்த்திகேயா, கணேசனையும் மற்ற பாலகர்கள் அனைவரையும் வெறும் சக்தியால் மட்டும் குணப்படுத்துவது சாத்தியமல்ல. அதற்கு ஒரு மூல காரணத்தை நிவர்த்தி செய்தாக வேண்டும். கவலை கொள்ளாதே கணேசா. தாயார் ஜுராசுரனை அழித்து விரைவாக இங்கு வந்து விடுவார்கள். தாயே, தாங்களா? தாங்கள் ஜுராசுரனை அழிப்பதற்கு சென்றீர்கள் என்று நினைத்திருந்தேன். ஜுராசுரனை அழிக்கவே இயலாது. எப்படி அபஸ்மார்க்கை அழிக்கக்கூடாது என்றேனோ அதைப் போல ஜுராசுரனையும் அழித்துவிடக் கூடாது. ஏனெனில் இவனில்லை என்றால் ஜுரம் என்பதும் ஏற்படாது. உடலில் எவருக்கும் உஷ்ணம் உண்டாகாது. மனித சரீரத்தில் ஏற்படும் நச்சுக் கிருமிகளை அழிப்பதற்காக உடலில் வெப்பம் என்பது அவசியமாகும். காய்ச்சலின் செயல்முறையும் அதுவே. உடலில் உள்ள அனைத்து தீய சக்திகளும் வெப்ப சக்திகளாக மாறி உடலில் இருந்து வெளிப்படுகின்றது. எனவே ஜுராசுரனின் அழிவு என்பது நிகழக்கூடாது. அவனை கட்டுப்படுத்த மட்டுமே செய்ய வேண்டும். தாங்கள் ஏன் ஜுராசுரனை கட்டுப்படுத்தவில்லை தாயே? ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஜுராசுரன் இருக்கும் குகைக்குள் ஒரு சிறு பாலகனால் மட்டுமே உள்ளே நுழைய முடியும். நிச்சயமாக ஒரு பாலகன்தான் குகைக்குள் செல்ல முடியும் என்றால் தாயே, நான் அங்கு சென்று அவனை நான் குகையிலிருந்து வெளியேற்றுகிறேன். வேண்டாம் மகனே, நீ இப்பொழுது நோய்வாய்ப்பட்டுள்ளாய். நீ இவ்வாறு செய்வது முறையல்ல. இல்லை தாயே, என்னால் முடியும் தாயே. வேண்டாம் மகனே, நீ அந்த ஜுராசுரனை தேடி செல்ல வேண்டிய அவசியம் எதுவும் தேவையில்லை. என்னிடம் ஒரு தந்திரம் உள்ளது. அதன் மூலம் அவனாகவே அந்த குகையை விட்டு வெளியேறி விடுவான்.
தாங்களுக்கு சற்றென்று என்ன தந்திரம் தோன்றியது தாயே? எங்களுக்கும் கூறுங்கள். என்னுடைய கோபம் உக்கிர வடிவம் எடுத்த பொழுது நான் கட்டுப்பாட்டை இழந்து விட்டேன். அப்பொழுது என்னை சாந்தப்படுத்த எனக்குள் இருக்கும் தாயன்பை வெளிக்கொணர்வதற்காக மகாதேவர் எனக்காக பால பைரவர் வடிவம் எடுத்தார். இப்பொழுது மகாதேவர் மீண்டும் அந்த வடிவை எடுத்து ஜுராசுரனை தேடி அந்த குகைக்குள் சென்று அவனை வெளிக்கொண்டு வருவார். அதற்குள்ளாக ஜுராசுரனின் வெப்பத்திலிருந்து பிரபஞ்சத்தை காப்பதற்காக ஒரு வழியை நீ கண்டறிந்தாக வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டுமே பாலகர்களை காக்க இயலும். தாங்கள் கவலைப்பட வேண்டாம் மகாதேவா. ஜுராசுரனால் ஏற்பட்ட இந்த ஜுரத்தை குளுமைப்படுத்தி மக்களை குணப்படுத்த ஏதேனும் ஒரு வழியை நான் கண்டுபிடித்தாக வேண்டும். என் வாழ்வில் பெரும் பகுதியை இந்த குகையில் கழித்து விட்டேன். ஆனால் இப்பொழுது இந்த பிரபஞ்சம் முழுவதையும் இந்த குகையில் இருந்து கொண்டே நான் ஆட்டி படைப்பேன். அப்படி செய்வதிலிருந்து என்னை எவராலும் தடுக்க இயலாது, எவராலும் இயலாது. யாரது? நினைவிருக்கட்டும், இந்த குகைக்குள் பாலகர்களால் மட்டும்தான் நுழைய இயலும். அதையும் மீறி நீ இந்த குகைக்குள் நுழைவதற்கு நீ முயற்சி செய்தால் நீயாகவே உனது மரணத்தை வரவழைத்துக் கொள்வாய். ஏன்? நானும் ஒரு பாலகன் தானே. உன்னை பார்ப்பதற்கு அந்த மகாதேவனின் பக்தன் போல் தெரிகிறாய். உன் மூலமாக இன்று நான் மிக ஆனந்தமாக இருக்கப் போகின்றேன். நான் சின்னஞ்சிறு பாலகனிடம் இவ்வளவு சக்தியா? வா பைரவா வா. இந்த சின்னஞ்சிறு பாலகன் மகா சக்தி படைத்தவன் என்பதை நீ இன்னும் அறிந்திருக்கவில்லை ஜுராசுரா. பிரம்மதேவர் அளித்த வரத்தை நீ தவறாக பிரயோகிக்கிறாய். உன்னுடைய அழிவு என்பது உறுதியாகிவிட்டது. நான் அறிவேன், உன்னால் என்னை அழிக்க இயலாது. என்னால் உற்பத்தி செய்திருக்கும் ஜுரத்தின் தாக்கத்தை அழிக்க இயலாது. நான் சென்றாலும் இதே வீரியத்துடன் மீண்டும் வருவேன். இப்பொழுது எவ்வாறு நான் தோன்றி வருத்துகின்றேனோ அதே போல் தோன்றுவேன். அதற்கான வாய்ப்பு உனக்கு கிட்டாது. ஏனென்றால் பிரபஞ்சத்தை காப்பதற்காகவே மகா காளி ஒரு புதிய மார்க்கத்தை கண்டெடுக்கப் போகிறாள். அந்த புதிய மார்க்கமே பிரபஞ்சத்தை ரட்சிக்கப் போகின்றது. தாயே, ஜுராசுரனின் வெப்பமானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கைலாயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்துவிட்டால் கணபதியின் இந்த நோயின் தாக்கமானது அதிகரித்துவிடும்.
தாங்கள் விரைவாக ஏதேனும் செய்தாக வேண்டும். என்னால் இந்த வெப்பத்தை குறைக்கவே இயலவில்லை. தாங்கள் தான் ஏதேனும் செய்தாக வேண்டும். தாயே, இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து பாலகர்களும் ஜராசுரனின் தாக்கத்திலிருந்து குணமாகி விடுவார்கள் தானே தாயே? தாயே, என்னுடைய குழந்தையை காப்பாற்றுங்கள். कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं सदा वसन्तं तुल्यारविन्दे भवं भवानी सहितं नमामि. மகனே, மகனே, ஜுராசுரா, நன்றாகப் பார். உன்னால் உருவாக்கப்பட்ட ஜுரம் என்னும் தீய சக்திகளும் வெப்பமும் இப்போது அழியப் போகிறது. கடும் காய்ச்சலால் வெப்பத்தால் பாதிப்படைந்த பாலகர்களை மட்டும் இவள் காப்பாற்றவில்லை, பிரபஞ்சத்தையே குளிர வைத்திருக்கிறாள் என்பதை நீ அறிந்திருக்க மாட்டாய். மகா காளியின் இந்த ரூபமானது ஷீதலா மாதா என்பதாம். உனக்கு ஈஸ்வரனிடமிருந்து மிகப்பெரிய சக்தி கிடைத்துள்ளது. ஆனால் நீ அதை இந்த பிரபஞ்சத்திற்கு சாபமாக மாற்றிவிட்டாய்.
ஜுரமின்றி உயிர் இல்லை. ஆனால் நீ அந்த ஜுரத்தை பயன்படுத்தி உயிரையே அழித்துவிட துணிந்து விட்டாய். இனி அந்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவிக்க உன்னை தயார்படுத்திக் கொள் ஜுராசுரா.